வணக்கம். மைதிலி சோமு கிச்சன். இன்றைக்கி நான் கருப்பரிசி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். அதுக்கான அளவு சொல்லிடுறேன். 400 கிராம் அரிசி, 200 கிராம் வெல்லம், அரை முடி தேங்காய், 2 ஸ்பூன் சர்க்கரை, 4 ஏலக்காய். செய்முறை விளக்கம். முதலில் வெல்லத்தை கொதிக்க வைத்து வெடிக்கட்டவும். வெடிகட்டி எடுத்து திரும்பவும் கொதிக்க விட வேண்டும். கொதித்தவுடன் ஆவி கட்டிய மாவை எடுத்து ஒரு பிளேட்டில் போட வேண்டும். பாருங்கள், ஆவி பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். மாவு அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வரப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடணும். பிளேட்டில் போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணணும், கரண்டி எடுத்து நம்ம கலரி விடணும். மெல்லமாக கரண்டியால் கட்டி இல்லாமல் கலரணும். ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா பூ போல் நல்லா உடச்சி விட்டுடுங்க. நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய், ஏலக்காய் போடுங்க. தேங்காவை நல்லா பூ மாதிரி தூவி விட்டுடுங்க. நல்லா தூவுங்க தேங்காவை. சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஜாக்கிரதை, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் மெல்லமாக எடுத்து கரண்டியால் நல்லா மாவை ஒரு தரம் கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை நீங்கள் ஊற்றி கலருங்க. அப்படியே மெல்லமாக அப்படியே கலரிட்டோம். பார்த்து கையில் பட்டுட போகுது. நீங்கள் நல்லா கலருங்க. அப்படியே கலரிக்கிட்டே வரப்போ ஒன்று போல் சேரணும். வெல்லத்தை ஊற்றுறப்போ நமக்கு ஒன்று போல் சேரணும். ஒன்று போல் சேர்ந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள், அப்படியே கலர்றப்பே தெரியும் நமக்கு எப்படி வருது பாருங்கள். பாவு பக்கத்தில் வருது பாருங்கள். அப்படியே நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட நீங்கள் இது பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக செய்யணும். இப்போ பாருங்கள், ஒன்று போல் மாவு வந்துடுச்சு. இப்போ நம்ம கையாலேயே கொழுக்கட்டையை பண்ணிவிடுவோம். நம்ம கையை அச்சு மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிடிச்சி வைங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நல்லா அது பாருங்கள் பண்ணிட்டோம் இல்லைங்க. இந்த மாதிரி நல்லா பாத்திரம் ஆவி வந்த உடனே நீங்கள் அந்த கொழுக்கட்டையை வச்சு நீங்கள் ஆவி பறக்க அப்படியே இது பண்ணி விடுங்க. பாருங்கள், அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படி வைங்க. அப்படியே சுத்தூர வச்சுட்டு அப்படியே மேலே ஒன்று வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா 15 நிமிஷம் வெந்துடுச்சுன்னா சூப்பரான கருப்பு கருணி அரிசி கொழுக்கட்டை ரெடி. வாங்க, எல்லோரும் சாப்பிடலாம்.